வெரி குட் வெரி குட், வாழ்த்துக்கள். வந்துடுச்சா ஒரு வழியா? என்னப்பா தாவேக்கா விஜய்? ஆமா, விஜய் கட்சி சீமான கண்டிச்சிட்டாங்களா? வெரி குட். என்னன்னு வாய்க்கொழுப்பு அதிகமாயிடுச்சுட்டாங்களா சீமான பார்த்து? அப்பாடா, பரவாயில்லப்பா. எப்பா மகிழ்ச்சிப்பா, வாழ்த்துக்களை சொல்லிடு. இப்போவாது கண்டிச்சாங்களே. அதாவது ஏன்னா நான் தொடர்ச்சியா கத்திக்கிட்டு இருந்தேன். பெரியாரை இவ்வளவு இழிவுபடுத்திய பிறகு, பெரியார சீமான் இவ்வளவு கேவலப்படுத்திய பிறகும் விஜய் கட்சி வந்து மௌனம் காய்க்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமா, தொடர்ச்சியா ஊடக விவாதங்கள் எல்லாம் கேட்டேன். அது ஒரு வழியா அவங்க காதுக்கு எட்டி இருக்கு, கவனத்துக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, விஜய் கட்சியில இருந்து சீமான கண்டிச்சிட்டாங்கப்பா. பரவாயில்லப்பா, மகிழ்ச்சிப்பா. சரி, நீ ஒண்ணு பண்ணு. நான் அப்ப உடனே முதல்ல இதை பத்தி ஒரு வீடியோ போட்டுறேன். சரி சரி, பேசு, அப்புறம் பேசுப்பா. நான் இதை பத்தி வீடியோ போட்டு வந்துடுறேன். என்னப்பா அதை பத்தி தான் பேசணுமா? சொல்லு. என்ன பெரியாருக்காக கண்டிக்கலையா? அப்புறம் சீமான கண்டிச்சிருக்காங்கல்ல? ஆமா, அது யாருக்காக கண்டிச்சிருக்காங்க இப்ப? அடப்பாவிகளா! என்னையா சொல்ற? பெரியாருக்காக கண்டிக்கல நிஜமா? நான் வேற சந்தோஷப்பட்டேன்யா. நான் கரடியா கத்துனேன் ஒரு வாரமா உட்காந்து, ஐயோ ஐயோன்னு எல்லா சேனலையும் உட்காந்து கத்துனேன். பெரியாரை இழிவுபடுத்திய சீமானை ஏன் விஜய் கண்டிக்க மறுக்கிறார்லாம் கேட்டேன். அதுக்காக கண்டிச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். சரி வை, சரி பரி. பட் அதையாவது மக்கள்கிட்ட சொல்லணும்ல, அவங்க எதுக்காக கண்டிச்சிருக்காங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு மக்கள்கிட்ட பேசணும். வை, பேசிட்டு வரேன். வை வை, அப்புறம் பேசுறேன். பை. என்னங்க நீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. சீமானுக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னு தாவேக்கா கண்டிச்சுட்டு அப்படின்னு தம்பி போன் பண்ணி சொன்ன உடனே பெரியாருக்காகத்தான் சீமான் மீது கோவப்பட்டாங்கன்னு நினைச்சா இது பெரியாருக்காக இல்லையாம, அப்புறம் யாருக்காகன்னு கேக்குறீங்களா? அதுதான் வீடியோக்குள்ள பேச போறோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பிரசாந்த் கிஷோர், ஆமா, அவரை வந்து விஜய் சந்தித்தார். பிரசாந்த் கிஷோரும் விஜயும் சந்தித்துக் கொண்டார்கள். எதுக்குன்னா இந்த தேர்தலில் எப்படி வியூகம் வகுத்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை தானே. விடுங்க, பிரசாந்த் கிஷோரே அங்க அவர் தொகுதியில அங்க அவர் ஊர்ல ஜெயிக்க முடியாம தான் அங்க வந்திருக்காரு. பட் இருந்தாலும் அவருடைய வியூகத்தின் அடிப்படையில் எப்படி ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு விஜய் கூப்பிட்டு அவர்கிட்ட ஆலோசித்தார் இல்லையா? அந்த பிரசாந்த் கிஷோரை பத்தி சீமான் விமர்சித்து விட்டான். பிரச்சனை பெரியார விமர்சிச்சது பிரச்சனை இல்ல, பிரசாந்த் கிஷோரை சீமான் விமர்சித்து விட்டார். பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க, சீமான் போய் மைக்க நீட்டி விஜயும் பிரசாந்த் கிஷோரும் சந்திச்சிருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. சீமான் வழக்கம் போல என்ன பண்ணிட்டாரு, விஜய்கிட்ட நிறைய காசு இருக்குது, இந்த துட்டு கொழுப்பு, எங்க ஊர்ல சொல்லுவாங்க துட்டு கொழுப்பு அப்படிம்பாங்க, காசு கொழுப்பு, அது காசு இருக்குல்ல, காசை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால பிரசாந்த் கிஷோருக்கு சில பல 100 கோடிகளை கொடுக்கறதுக்கு ஒருவேளை ஐடியா போட்டிருப்பாங்களா இருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு விமர்சனத்தை சொல்ல, ஐயோகோன்னு கொதித்து எழுந்து விட்டார்கள் பாஜக தொண்டர்கள். எங்கள் தலைவனுக்கு துட்டு கொழுப்பு, காசு கொழுப்பு என்று சொல்லலாமா? அவர் உழைத்து சம்பாதித்தார் அப்படின்லாம் சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, பதிலுக்கு இவங்க இங்க இருந்து அவங்கள திட்ட, திரள் நிதி வாங்கி தின்னும் சீமானே, உனக்கு வாய் கொழுப்புன்னு அவங்க சொல்ல, அவங்க பதிலுக்கு அங்க இருந்து திரள் நிதி வாங்கி திங்கிறதுல எல்லாம் கேவலம் இல்லடா, உங்களை மாதிரி 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு பிளாக்ல வித்து சம்பாதிக்கிறதாண்டா கேவலம் அப்படின்னு அவங்க திட்ட. இப்ப இது எனக்கு என்னன்னா, நீங்க முந்தா நாள் வரைக்கும் அண்ணனும் தம்பின்னு சொல்லிட்டு இருந்தீங்கடா, என் பாசத்திற்குரிய தம்பின்னு இவர் சொல்ல, அவர் அண்ணன்னு சொல்ல, இவர் வாசிக்க, அவர் ஆட அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ரைட். இப்ப நம்மோட கேள்வி இதுல என்னன்னா, ஏன் சார் பெரியாரை சீமான் கேவலமாக பேசிவிட்டார், இழிவுபடுத்தி விட்டார், அதை பற்றி ஏன் விஜய் வாய் திறக்க மறுக்கிறார், ஏன் தாவேக்கா அதை கண்டிக்க மறுக்கிறதுன்னு நான் அவ்வளவு கேள்வி கேட்டிருக்கேன். அப்படி வந்து எல்லா சேனலையும் உட்காந்து கத்தணும். அப்பெல்லாம் ஒரு பதில் வந்துச்சு தாவேக்காவிடம் இருந்து. என்ன பதில் வந்துச்சு? இல்ல தனி நபர்களுக்கு, தனி மனிதர்களுக்கு, சீமான் போன்ற தனி மனிதர்களுக்கு பதில் சொல்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம், சீமானுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம் என்று தலைவர் தாவேக்கா தலைவர் விஜய் அறிவித்து விட்டார், அறிவுறுத்தி இருக்கிறார், முடிவு செய்திருக்கிறார் அப்படின்லாம் சொன்னீங்க. அப்புறம் என்ன இதுக்கு இப்ப பிரசாந்த் கிஷோரை பத்தி பேசணும்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருது? இல்ல, பெரியாரை விட பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாரா? இப்ப உங்களுடைய கொள்கை வழிகாட்டி பெரியாரா பிரசாந்த் கிஷோரா? அப்ப எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும், எவ்வளவு கோபம் வரும். பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண்ணு என்று சீமான் சொன்ன போது உங்களுக்கு வராத கோபம், பிரசாந்த் கிஷோருக்கு காசு கொடுக்குறாங்க, அது துட்டுக்கு பிடிச்ச கேடு, துட்டு கொழுப்பு, காசு கொழுப்புன்னு சீமான் சொன்ன உடனே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. அப்ப பெரியாரை விட இவரெல்லாம் முக்கியமா போயிட்டாரா? அந்த கேள்வி வருமா இல்லையா? இப்ப சீமான் தனி மனிதர் இல்லையா? தனி மனிதரை விமர்சிக்க மாட்டோம் என்று சொன்னீர்களே நீங்கள். எனக்கு தாவேக்காவின் மீது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் அது மட்டும் தான், ஒரே ஒரு கோபம், வேற ஒண்ணும் இல்லை. என்னன்னா
பெரியாரை அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது பாராட்டி அகமகிழ்ந்து வரவேற்று நான் அவ்வளவு வீடியோ பேசியிருக்கேன். பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அடுத்த தலைமுறை இளைஞர்களிடம் அவர் பெரியாரை கொண்டு போய் சேர்த்தால் மகிழ்ச்சின்னு சொன்னேன். ஆனா அதே பெரியாருக்கு ஒரு இழிவு சுமத்தப்படுகின்ற பொழுது, பழி சுமத்தப்படுகின்ற பொழுது நீங்கள் கண்டும் காணாமலும் அமைதியாக இருப்பது அப்படிங்கிறது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்ற வரைக்கும் நம்ம அந்த கேள்வி விட போறது இல்லை. ஏன் பேச மறுக்கிறீங்க? ஏன் அப்படின்னா சீமான் இங்க இருந்து வண்ண வண்டியா திட்டுவாரு. இப்ப இவங்க சும்மா இல்லாம போய் எதையாவது அவரை சொல்லி விட்டாங்கன்னு வைங்க, சீமான் சும்மாவே ஏதாவது நினைச்சுவாரு, நடுரோட்ல இருந்தா லாரியில அடிபட்டு சாவேன்னு பேசியிருக்காரு. அவர் பாருங்க, அவர் முந்தா நாள் வரைக்கும் என் தம்பி என் தம்பின்னு திடீர்னு தம்பியை லாரியில அடிபட்டு சாவிக்கிறாரு. இப்ப சீமானை இப்ப போய் இவங்க சொரிஞ்சு விட்டாங்கன்னா அவர் என்ன கத்துவாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? காலு காலு காலுன்னு கத்துவாரு. இப்ப இவங்களால பதில் சொல்ல முடியாது, பயம். உடனே என்ன பண்றாங்க, எதுக்குப்பா அவன் என்னத்தையா கத்திட்டு போறான், அவன் பெரிய அறத்தான் திட்டுறான், திட்டிட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் சைலண்டா இருந்தீங்க. இப்ப பிரசாந்த் கிஷோரை திட்டின உடனே உங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா பெரியார் உயிரோட இல்ல, வந்து தடி எடுத்து மண்டையில போட மாட்டாரு. டேய் இங்கவா, என்னை கொள்கை தலைவர்னு சொல்லி எனக்கு மாலை எல்லாம் போட்டுவிட்டு அவன் என்னைய வஞ்சிக்கிட்டு இருக்கான், மண்டை வண்டியா திட்டிக்கிட்டு இருக்கான், நீ என்னடா வாய் முடிட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டாரு. ஆனா பிரசாந்த் கிஷோர் கேட்பாரு. என்ன கேட்பாரு? வாட் இஸ் தி ஜி ஹமாரே ஜி தட் சீமான் என்னைய வந்து இப்படிலாம் திட்டிக்கிட்டு இருக்கான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கோ அப்படின்னு ஏதாவது கேட்பாரு, ஹிந்தியும் தமிழும் கலந்து. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? டென்ஷன் வருது. இது தப்பு, ரொம்ப தப்பு, இது ஆபத்து. இப்ப இவங்க எனக்கு என்ன தோணுது தெரியுமா, இவர்கள் எல்லோருமே ஆட்டி விப்பது எல்லாம் இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க கவுண்டமணி, எல்லாம் மேல இருக்கோம் பாத்துக்கோ, மேல இருக்கோம் பாத்துக்கோ, கீழே சொன்னா மேல எல்லாத்தையும் மேல இருக்கோம் பாத்துக்கோனா கீழே இருக்கிறவன் என்னடா பாத்துப்பா அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எல்லாமே மேலிருந்து இவர்களுக்கு கொடுக்கப்படும் உத்தரவா? என்ன உத்தரவு? ஏங்க வா, நீ வா, நீ வா, ஒன்னு 2 பேரும் என்ன சொல்லியிருக்கு, 2 பேரும் திமுகவை திட்டணும், அப்பப்ப எங்களை திட்டிக்கணும், அப்பதான் மக்கள் நம்புவாங்க. அதான உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். நீ எதுக்கு உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க? 2 கம்பெனி 2 பிரான்ச் நான் ஏற்படுத்தி விட்டுருக்கேன். நீ ஒரு பக்கம் திட்டணும், நீ ஒரு பக்கம் திட்டணும். அப்ப கூட நீ கவனமா இருக்கணும். இங்க வா, நீ புதுசு, நீ அவன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அவனுக்கு நான் ஈஸியா பங்களாலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், அவன் கரெக்டா பண்ணிட்டான், நீ புதுசு, இங்க வா. நீ என்ன பண்ணும், திட்டும்போது கூட பாஜக பேர் சொல்லி திட்டக்கூடாது, மோடி பேர் சொல்லி திட்டக்கூடாது. ஆமா, லேசா அப்படி போற போக்குல ஒன்றிய அரசு அப்படி சொல்லிட்டு போயிடணும். ஆமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. எங்கேயாவது மோடின்னு பேரை சொல்லி திட்டிருக்கீங்களா நீங்க? நான் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறேன், ஒரே ஒரு வாட்டி, நீ ஒரே ஒரு வாட்டி பாசிச பாரதிய ஜனதா கட்சி அரசே, மோடி அரசே, தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி கனவை சிதைக்காதே, 2000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியை ஏன் நிறுத்தி வைத்திருக்கிறாய், நான் இந்த மோடியை வன்மையாக கண்டிக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, ஒரு வார்த்தை. அமித்ஷா அம்பேத்கரை இழிவுபடுத்துவது போல ஒரு கருத்தை தெரிவித்த போது கூட அமித்ஷா பேரை சொல்லி ஸ்ட்ராங்கா கண்டிக்க கூட இவங்களுக்கு மனசு இல்ல, அமித்ஷாவை ஸ்ட்ராங்கா கண்டிக்கிறது கூட மனசு இல்ல, அப்படியே ஒரு பொத்தனாப்புல கண்டிச்சுக்கிட்டுவீங்க. இது என்னது இது? அப்ப இவங்க எல்லாம் இப்ப இந்த டவுட் நமக்கு வருது இல்ல, இந்த டவுட் நமக்கு வருதா இல்லையா? இப்ப அஇஅதிமுக பத்தி ஒரு விமர்சிக்கவே மாட்டேங்கிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அஇஅதிமுக பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? பேசவே மாட்டாரு. அப்ப எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, பாஜக ஒரு முடிவு பண்ணிருக்கு. என்ன முடிவு பண்ணிருக்கு? திமுகவுக்கு மாற்றா ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். பாஜக மக்கள் நம்ப தயாரா இல்லைன்னா அதிமுகவையும் தாவேகாவையும் சேர்த்து விட்டுருவோம். ஒருவேளை அதுல ஏதாவது சீட்டு பிரச்சனை தகராறுன்னு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் முறுக்கிக்கிட்டாருன்னா ரெட்டலை சின்னத்தை முடக்கிடுவேன்னு அவரை மிரட்டுவோம். அதான் இப்ப ரெட்டலை சின்னத்து வழக்கு எங்க போயிடுச்சு? தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுச்சு. இப்ப இந்த டவுட்லாம் எங்களுக்கு வரும்ல. இப்ப நீங்க மாற்றம்னு சொல்றீங்க, எனக்கு ஒரே ஒரு கேள்வி, எதுல இருந்து மாத்த போறீங்க? அதான் எல்லா இடத்துலயும் கேட்கிறேன், மாற்றம். இப்ப நிறைய பேரை கேளுங்களேன், ஏன் விஜய் ஆதரிக்கிறான், ஏன் ரஜினி ஆதரிச்சான், எதுவுமே தெரியாது. ஏன்பா ஆதரிக்கிற சார்? எவ்வளவு நாள் தான் சார் ஒரே ஆள் இருக்க முடியும்? ஒரு மாற்றம். இவ்வளவு நாள் அம்மாவை அம்மானு கூப்பிட்டு இருந்த, நாளையில இருந்து பெருமா சித்தி அத்தைன்னு கூப்பிட போறேன்னு மாத்தி கூப்பிடுவீங்களா? அம்மாவை அம்மானு கூப்பிட்டு போறடிச்சு அப்படி ஏதோ மாத்த முடியுமா? காலையில டெய்லி காப்பி டீ குடிக்க, அதுக்கு போய் காலையில இருந்து பால் டாயில் குடிப்பீங்களா? எதை மாற்றம்னா நான் என்ன சொல்றேன், ஒரு பேசிக் இருக்கணும்ல. எதற்காக மாற்ற போறீங்க? என்ன மாற்றணும்? எதை மாற்றுவீங்க? 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டாம், மாத்திடுவீங்களா? அண்ணா கொண்டு வந்த பெயர் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று, அதனால தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றி விடுவீர்களா? அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை மாற்றி விடுவீர்களா? இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை மாற்றி விடுவீர்களா? பெண்களுக்கான சொத்துரிமையை மாற்றி விடுவீர்களா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்பதை மாற்றி விடுவீர்களா? எதை மாற்றுவீங்க? நீங்க சொல்லுங்க, எதை மாற்றுவீங்க?
அப்ப எதையும் மாத்த முடியாது. எல்லாம் மக்களுக்கான திட்டங்கள். அப்ப நீங்க மாற்றம் என்று சொல்வது எதுன்னு கேட்டீங்கன்னா நிர்வாகம் சார்ந்துதான். இந்த கொள்கை சார்ந்து இல்ல. நிர்வாகம் சார்ந்து திமுக அரசுடைய நிர்வாகத்தில் போதாமை இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆட்சி பண்ணுவேன் நீங்க வேணா சொல்லலாம். அதுக்கான உரிமை இருக்குது. அதுக்கான ஒரு குறைந்தபட்ச நியாயமும் உங்ககிட்ட இருக்கலாம். தப்பு இல்ல. நான் விருப்பம் இல்லாமலே பேசுறேன். அப்படி பார்த்தா கூட ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு நீங்க ஒரு வாதம் வைக்கிறீங்க. ஊழல் ஒழிக்க போறேன்னு நீங்க பேசிய பிறகு நீங்க யார கடுமையா பேசணும்? அஇஅதிமுக கடுமையா பேசணுமா இல்லையா? அப்ப நீங்க அஇஅதிமுக பத்தி விமர்சிக்கவே மறுக்கிறீங்க. திமுக மட்டும் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா அப்ப அஇஅதிமுக ஊழல் கட்சி இல்லையா? இந்த கேள்வி எல்லாம் வருது இல்ல. அப்ப நீங்க அதிமுகவோட கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நகர்கிறீர்களா? ஏன்னா இது நடந்துச்சு. நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ நான் கற்பனையில பேசல. மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு? சிவசேனா உடைக்கப்பட்டு ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு அவர்களுடைய வில்லம்பு சின்னம் ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு கொடுக்கப்பட்டு ஏக்நாத் ஷிண்டேவை பாஜக கூட்டணி சேர வைத்து ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சராக்கி விட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன் எல்லாம் இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான். எலெக்ஷன் முடியும் போது ஏக்நாத் ஷிண்டே பின்னாடி வந்துருவாரு, தேவேந்திர பட்னவிஸ் முன்னாடி போயிடுவாரு, பாஜகவே ஆட்சி அமைக்கும். இந்த மகாராஷ்டிரால இப்ப பாஜக ஆட்சி அமைத்து போச்சு. இப்போ ஏக்நாத் ஷிண்டே இருக்காரு, அவரே இருக்காரு, அவ்வளவு அப்படி வச்சுக்கிட்டாங்க. அதுவும் இன்னொரு 3-4 வருஷம் நீங்க எழுதி தரேன். ஏக்நாத் ஷிண்டே மெதுவா கழட்டி விட்டுருவாங்க பாருங்க. முழுக்க பாஜக கைக்கு மகாராஷ்டிரா கொண்டு வந்துருவாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டா அவங்க என்ன செய்யறாங்கன்னா யார் கொஞ்சம் வலிமையான கட்சியோ அவங்களோட சேர்ந்து அதை ஒட்டச்சு அந்த கட்சியை உடைச்சி அந்த கட்சியில இருக்கிற எவனையாவது துரோகியா மாத்தி அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்பு காசு பணம் அவன் கட்சி அந்த சின்னம் எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்து அவனோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இவிஎம் சப்போர்ட்டோட நம்ம தேர்தல் ஆணையத்தோட சப்போர்ட்டோட எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடுறது. பிடிச்சிட்டு கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு அப்புறம் அவனை மீச்சு தள்ளிட்டு முழுக்க இவங்க வந்துடுறது. இதான் தமிழ்நாட்டில் செய்யறதுக்கு திட்டம் இருக்கு. தமிழ்நாட்டில் இதுக்கான திட்டம் தயார். அதைத்தான் நம்ம திருப்பி சொல்ற எச்சரிக்கையா உஷாரா இருக்கணும். நீங்க 2 நாளா அந்த சமூக வலைதளங்களை பார்த்திருப்பீங்க. வட இந்தியாவில கும்பமேளாவுக்கு போயிட்டு ட்ரெயின் அடிச்சு ஒட்டைக்கிறான், கல்ல விட்டு எறிகிறான், ட்ரெயின் கண்ணாடி எல்லாம் உடைக்கிறான். ஏன்? அவ்வளவுதான் அறிவு இல்லையா? பாவம். நீங்க அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்கல, அவனுக்கு நீங்க கல்வி அறிவை கொடுக்கல, அவனுக்கு மத வெறியை ஊட்டி வளர்த்துட்டீங்க. சமூக நீதினா என்னன்னே தெரியாது. அவன் எப்படி இருப்பான்? இப்ப அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டா தமிழ்நாட மாத்துறதுக்கான வேலை நடக்குது. அந்த பயத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்லடா அப்படி மாத்திராங்களா தமிழ்நாடு நம்ம துடிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? சோ தயவு செய்து இது எல்லாம் இருக்குது. ஆனா இதை ஏன் சொல்றேன்னா விஜய் அவர்கள் சீமான கண்டிக்கணும். குறைந்தபட்சம் பெரியாரினுடைய கொள்கைகள் பெரியாருக்கு நீங்க சீமான் வழக்கம் போல நீங்க எப்படி பிஜேபின்னு பேரை சொல்லாமலே பிஜேபியை கண்டிக்கிறீங்களோ அதே மாதிரி சீமான் என்ற பெயரை சொல்லாமலாவது கண்டிக்கலாம்ல. சீமானுக்குமா பயம்? தென்னாலி படத்துல கமலஹாசன் சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு உங்க பயம். எல்லாத்துக்கும் பயந்தா எப்படி? எடப்பாடி என்றால் பயம், ஓபிஎஸ் என்றால் பயம், சீமான் என்றால் பயம், மோடி என்றால் பயம், அமித்ஷா என்றால் பயம்னா என்ன கதை? யாருக்கு தான் நீங்க பயப்படல அப்போ? இல்ல துணிச்சலோடு பிரசாந்த் கிஷோருக்காக ஒலித்த தாவேகாவினுடைய கண்டன குரல் பெரியாருக்காகவும் ஒலிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன், அன்போடு கேட்கிறேன். நீங்க கண்டிக்காதனால பெரியாருக்கு ஒண்ணும் அங்க நட்டமாயிர போறது இல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டு நின்றது அது வேற. பட் நீங்க உங்க ஸ்டாண்ட தெளிவுபடுத்தீங்கிறதுக்காக தான் இதை கேட்கிறோம். உங்க ஸ்டாண்ட் என்ன இதுல? அதற்காக இதை கேட்கிறோம். நீங்க சீமான் மாதிரி கெட்ட வார்த்தையில திட்டிலாம் உங்களை கண்டிக்க சொல்லல. நல்ல நாகரிகமான மொழியில காத்திரமாக ஒரு அறிக்கையோ ஒரு பிரஸ் மீட்டோ ஒரே ஒரு ட்வீட்டோ போட்டு சீமானை கண்டிப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம் அல்லது என்ன அச்சம் என்ற கேள்வியை விட்டு பொதுமக்கள் மத்தியில் அந்த கேள்வியை வைத்து தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு இந்த அளவிலே இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.